நன்றி நிறைந்த இதயத்தோடு அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையிலே நாங்கள் நீர் முன் குறித்த உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே கூடி வரவும், இந்த உலகத்தின் சூழல் மத்தியிலும் உம்முடைய தெய்வீக வல்லமையுள்ள வழிநடத்தும் கரம் எங்களை வழிநடத்தி உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படியாக இந்த வேளையில் எங்களுக்கு அருளியிருக்கிற கிருபை நலன்களுக்காக உள்ளத்தினாலங்களிருந்து துதிக்கிறோம். கடவுள் தாமே இந்த ஆராதனையிலும் இந்த தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை கடவுள் இரக்கமாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய கிருபை நீவால் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய நாளிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்க இருக்கின்ற உம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி உம்முடைய மெய்யான சமாதானத்தினால் வழிநடத்த உம்முடைய மகிழ்ச்சியினால் நாங்கள் நிறைந்து உமக்கு சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் அருள்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் முன் குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை துதிக்க அருள்தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலே அவருடைய சமூகத்திலே நாம் நிற்கும்படியாகவும் அவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கும்படியாகவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 5, தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த நாளிலும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். பாடல் எண் 5. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுவே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே.
பாரூரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவநோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துன்பங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வந்திடுமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாவத்தின் சேற்றினில் அமிழ்ந்திடாமல், பாசமயானை தென்னை தூக்கினீரே. பாவத்தின் சேற்றினில் அமிழ்ந்திடாமல், பாசமயானை தென்னை தூக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த நாளிலுமே அவருடைய புகழை பாடும்படியாக நம்முடைய வாழ்வில் அருளியிருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, பலனுக்காக, அவருடைய வழிநடத்தலுக்காக உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து பாடல் எண் 1, ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்முடைய வாழ்வில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிப்போம்.
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் எஸ் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோம். பாடல் எண் 1. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் எஸ் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம்
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக நம்மோடு இருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிலும் அவரை வழிநடத்தலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து நாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு பாடல் எண் 4 எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்று நன்றி நிறைந்த இதயத்தோடு இன்று படைப்புகள் அனைத்தும் கடவுளை போற்றுகிறது. நாமும் அந்த படைப்புகளோடு இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் என்ற நன்றி உணர்வோடு ஆண்டவரை துதிப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோமா? கர்த்தருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கும்படியாக இந்த பாடலை பாடி நன்றி நிறைந்த இதயத்தோடு அவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பாடல் எண் 4 எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் ஆரீனில் பறக்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுதே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டி கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் பரனா உமை போற்றுமே. எண்ணிலடங்கா
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோனாரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதோறும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் நாட்டின் ஆயினாலும் பரனே உமை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவருடைய கரங்களிலும் இந்த வேளையிலுமே நிலடங்கா துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் துதித்து ஸ்தோத்தரிக்கிறதை போல இந்த வேளையிலும் நாம் அவருடைய சமூகத்திலே நின்று அவரை துதிக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கும்படியாக கர்த்தர் தந்த இந்த வேலைக்காய் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வல்லமையின் கரம் நம்மோடு கூட வழிநடத்தும்படியாக, நம்முடைய குடும்பங்களை வழிநடத்தும்படியாக, நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் இந்த உலகத்தின் சூழலிலும் நம்மை ஏந்தி சுமந்து தப்புவித்ததை எண்ணி நன்றி இருதயத்தோடு அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் எங்களை உம்முடைய கிருபையின் கரத்தினால் வழிநடத்தி சென்று போன பகல் முழுவதும் உம்முடைய அலைக்கலத்தை கண்டவர்களாக, உம்முடைய கிருபையினால் வழிநடத்தப்பட்டவர்களாக இந்த வேளையிலுமே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஐயா, இந்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைவிடுவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளினாலும் உம்முடைய கிருபைகளினாலும் நாங்கள் பெருகத்தக்கதாக உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழிநடத்துவதற்காய் வேளையிலும் அவருடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதான கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்தரிப்போம். அமருவோம். அமர்ந்திருக்க திருமறை பாடம் படிக்க கேட்போம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 35 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 35 முடிய. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடத்தில் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாதே போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி
சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. தேவனே நமக்கு மகிமை உண்டாவதாக. பிரியவர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே அருமையான சகோதரர் கிறிஸ்துராஜ் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். இருக்கிற இடங்களே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆண்டவரே, உடைய திருவார்த்தை நாங்கள் தியானிக்க முற்படுகிறோம். உடைய தூய ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை செய்யும்படியாக கேட்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ நாட்காட்டியிலே வரப்போகிற மாதம் மிக முக்கியமான காலங்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தவக்காலங்கள் அல்லது தபசு காலங்கள் என்று அதை சொல்லுகிறார்கள். ஜபம், தவம், ஈகை என்கிற செயல்களை இந்த நாட்களிலே நாம் அதிகம் தியானிக்கவும் செயலாக்கத்திலே கொண்டு வரவும் விரும்புகிற காலகட்டங்கள் இவைகள். அதனால்தான் அதை தவக்காலங்கள், தபசு காலங்கள், லென்ட் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னோட்டமாக வரப்போகிற புதன்கிழமை சாம்பார் புதன் என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த தபசு காலத்துக்கான துவக்கம் துவங்கி விடுகிறது. இந்த நாளிலும் கூட அதற்கு முன்னோட்டமாக குறிப்பாக இந்த தவக்காலங்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவருடைய சீடனாய் இருக்க விரும்புகிறவருடைய குணாதிசயம், தகுதிகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஒரு முறை ஒரு போதகருக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர் அந்த போதரை பார்த்து அல்லது தொலைபேசியில் அழைத்து ஒரு கேள்வி கேட்டாராம். ஐயா, உங்கள் சர்ச்சில் மொத்தம் எத்தனை மெம்பர்? ஹவு மெனி மெம்பர்ஸ் டூ யூ ஹேவ் இன் யுவர் சர்ச்? உடனே போதகர் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார். அப்படியா, நல்லது. இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், கோவித்து கொள்ளக்கூடாது, நீங்கள் தயவுசெய்து எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் சபையில் மொத்தம் எத்தனை சீடர்கள்? ஹவு மெனி டிசைபிள் டூ யூ ஹேவ் இன் யுவர் சர்ச்? உங்கள் சபையிலே மொத்தம் எத்தனை சீடர்கள் என்று கேட்டார். எத்தனை மெம்பர் என்று கேட்டவுடனே உடனே சொல்லிட்டாரு. எத்தனை சீடர் என்று கேட்ட உடனே அவரால் உடனே சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் சாதாரண அங்கத்தினருக்கும் சீடருக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவராய் இருப்பதற்கும் கிறிஸ்துவின் சீடராய் அடியவராய் இருப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது என்பதைத்தான் வாசி கேட்ட லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 35 வரைக்கும் உள்ள பகுதி நமக்கு சொல்ல இருக்கிறது. வரப்போகிற மாதங்களிலே வெள்ளிக்கிழமையிலே கர்த்தருக்கு சித்தமானால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த தலைப்பு சார்ந்து சில விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த நாளிலும் கூட விட்டு விடுதலும் எடுத்துக்கொள்ளுதலும் என்கிற தலைப்பிலே ஒருவேளை வரப்போகிற வாரங்களிலே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுதல், பூமிக்குரியவைகளை நாடாதிருத்தலும் பரலோகத்துக்குரியவைகளை நாடுதலும், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடத்தல் என்கிற சில தலைப்புகளை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். இந்த நாளிலே விட்டு விடுதலும் அல்லது வெறுத்து விடுதலும் எடுத்துக்கொள்ளுதலும் என்கிற ஒரு தலைப்பின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட பகுதியை நான் தியானிக்க முற்படலாம். ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. சீடர் என்பவர் யார்? ஹூ இஸ் அ டிசைபிள்? யார் சீடர் என்ற ஒரு கேள்விக்கு என்ன பதிலாக இருக்க முடியும்? சீடர் என்பவர் ஒன் ஹூ ஃபாலோஸ் த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் இஸ் மாஸ்டர் ஹர் மாஸ்டர்னு சொல்லலாம். ஒரு குருவினுடைய அடியொற்றி நடப்பவர், அவரை பின்பற்றி அடிப்பெறலாமல் நடப்பவர் தான் சீடர் என்று சொல்ல முடியும், இல்லையா? ஒரு சீடர் என்பவர் ஒரு குருவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையை அப்படியே பின்பற்றுகிறது தான் சீடர். கிரேக்கத்தில் மித்திட்டஸ் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு ஃபாலோவர்
ஸ்டூடெண்ட், லேர்னர் என்றெல்லாம் பொருள் இருக்கிறது. இன்னொரு பதமும் பயன்படுத்தப்படுகிறது, டூலோஸ் என்கிற இன்னொரு பதம். அதற்கு அடிமை என்று பொருளாம். சீடன் என்றால் அடிமை. நீங்கள் நாட்களிலே பழைய புத்தகங்கள்லாம் படித்திருந்தால் தெரிந்திருக்கும். பழைய பாட்டில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, சீடன் ஒரு அடிமை என்பவனுக்கு காதிலே துளையிட்டு வளையம் போட்டிருப்பார்கள். அப்படியானால் அவன் அடிமை என்று பொருள். அதாவது அவனுக்கென்று எந்த உரிமையும் இல்லை, அவன் தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்பட முடியாது. அவனுடைய எஜமானுக்கு அவன் அடிமைப்பட்டவன். அவனுடைய எஜமான் வா என்றால் வர வேண்டும், போ என்றால் போக வேண்டும், இந்த வேலையை செய்யென்றால் செய்ய வேண்டும், அமைதியாக இரண்டால் இருக்க வேண்டும். இப்படி எஜமானுக்கு கீழ்ப்பட்டவன் தான் அடிமை. அப்படியே நீங்கள் கிறிஸ்துவின் அடியவரையும் ஒப்பிட்டு பார்த்தால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கென்று சுயமாக செயல்படுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு இயேசு இயேசு. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவன் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் ஃபாதர் பெர்க்மான் ஐயா பாடியிருக்கிறாங்க. ஒரு சீடன், அதுவும் கிறிஸ்துவனுடைய சீடனாய் மாறியவருக்கு அவர் சுயமாக செயல்படுவதற்கு, அதாவது அவர் இஷ்டம் போல வாழ்வதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர் மரித்து விட்டார். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பலவைகளெல்லாம் ஒளிந்து போயின. அப்படி என்றால் நான் கிறிஸ்துவுக்கு என்னை ஒப்படைத்து விட்டேன். அவர் விருப்பம் போல நான் நடந்தாக வேண்டும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போல கிறிஸ்துவின் அடியாராய் மாறிய அத்தனை பேரும் ஆண்டவருடைய முழுமையான சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு சாதாரண கிறிஸ்தவர் எப்படி வேண்டுதல் செய்வார்? ஆண்டவரே, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், எனக்கு அந்த கார் வேண்டும், எனக்கு இந்த வீடு வேண்டும், இந்த வேலை எனக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும், அந்த பெண் தான் எனக்கு மணமகளாக வர வேண்டும், இந்த பெண் ஆண் தான் எனக்கு இப்படியெல்லாம் கேட்பார்களாம். ஆனால் ஒரு சீடன் என்பவர், ஆண்டவரே உம் சித்தம் என் பாக்கியம், நீர் என்ன விரும்புகிறீரோ அதன்படி நடக்கட்டும், எனக்கென்று நான் எதையும் கேட்க போறதில்லை. இதுதான் ஒரு சீடனுக்கான இலக்கணமாக வரையறை செய்யப்படுகிறது. கிறிஸ்தவத்திலும் அதை இங்கே மிக தெளிவாக நீங்கள் இயேசுவானவர் கூறிய பகுதியிலேயே மிகவும் கடுமை காட்டப்பட்ட பகுதி என்றால் இந்த லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா 9:23 பகுதிகளை சொல்லலாம். ஏனென்றால் நெகட்டிவ் சென்ஸில் 3 முறை சொல்லிட்டே வர்றார். எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்றால் அதில் ஏதோ ஆழமான அர்த்தம் இருக்குன்ற அர்த்தம். நான் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே, ஏன் மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லலாமே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லலாமே, சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் சில இடங்களிலே ட்ரூலி ட்ரூலி ஐ சே அன்டு யூ என்று சொன்னால் அவர் பொய் சொல்லுகிறார் அல்லவே. இயேசுவானவர் போய் சொல்லுவாரா? ஆயினும் அவர் சொல்லுகிறார் அழுத்தம் திருத்தமாக, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். அதே போல் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27, 26, 27, 33 ஒரு போன்ற அந்த வசனங்களிலே ஒரு பதம் திரும்ப 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 வருகிறது. என்ன பதம் என்று நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஒரு பதம் சீஷனாய் இருக்க மாட்டான். இங்கே என்னிடத்துல ஒரு திருவிழியம் அதிலே இங்கே ஒரு ஆண் பதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றால், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சீசனாக இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனம், என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தன் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. 33, அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. பாருங்களேன், டபுள் எம்பசைஸ், ட்ரிபிள் எம்பசைஸ் கூட சொல்லலாம். திரும்ப திரும்ப வலியுறுத்தி ஒரு விஷயத்தை நெகட்டிவ் சென்ஸ்லே சொல்லுகிறார். எனக்கு சீடனாய் இருப்பவன் யார் என்று சொல்லாமல் எனக்கு யார் சீடனாய் இருக்க முடியும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வதை விட எப்படி ஜெபிக்கக்கூடாது, எப்படி உபவாசிக்கக்கூடாது, எப்படி தர்மம் செய்யக்கூடாது என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மத்தேயுவில் அதை வாசிக்க முடியும். இங்கே எனக்கு சீடனாய் இருக்கக்கூடாதவன் யார், சீடனாய் இருக்க முடியாது, யாரால் இருக்க முடியாது, இப்படிப்பட்ட தகுதிகளை கொண்டவர்கள் இருக்க முடியாது. 2 காரியத்தை நான் கூட சொன்னேன். விட்டு விடுதலும் எடுத்துக்கொள்ளுதலும், அல்லது வெறுத்து விடுதலும் கடவுளுக்காக சிலவற்றை எடுத்துக்கொள்ளுதலும் என்று சொன்னேன். முதலாவது பகுதி அதுதான், கடவுளுக்காக நம்முடைய எல்லாவற்றையும் விட்டு விடுதல். உலகப் பொருளுக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் இயலாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய
உங்களால் இயலாது. நல்ல கற்பனை செய்து பாருங்களேன். நாம் இந்த உலகத்திலே யாரையாவது பிரியப்படுத்தி வாழ விரும்புவோம் என்றால் நிச்சயமாய் கடவுளை பிரியப்படுத்த முடியவே முடியாது. இங்கே நேரடியாய் பார்க்கும்போது இந்த வசனங்களை ஒருவேளை குடும்பத்திலே பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது போல தோற்றம் அளிக்கலாம். இல்லை இல்லை, ஆண்டவர் என்ன சொல்ல வருகின்றால், நீ என்னுடைய சீடன், என்னுடைய அடியவன், என்னுடைய அடிமை, உனக்குள்ளதெல்லாம் எல்லா உரிமையும் என்னிடத்தில் இருக்கிறது. நான் உனக்கு அளித்தால் அன்றி நீ அதை செய்யக்கூடாது. ஏனென்றால் நீ என்னுடைய கரத்தின் கீழே இருக்கிறாய். உனக்கென்று சுயமாக சிந்தித்து நீ இந்த முடிவை எடுப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை, இந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் நீ என்னாலே பிடிக்கப்பட்டவன். அதனாலே நீ இதை எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால், இதை எல்லாவற்றையும் விட்டு விடாவிட்டால் நீ என்னுடைய சீடனாய் இருக்க முடியாது. விட்டுவிட வேண்டிய காரியங்கள் இந்த உலகத்திலே கடவுளுக்கு இணையாக அல்லது கடவுளுக்கு மேலாக நம்மை தடுக்கிற அத்தனை விஷயங்களையும் நாம் விட்டுத்தான் ஆக வேண்டும். மிக 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 யோசித்து கூட பார்க்க முடியாத சில விஷயங்களை சொல்லியிருக்க, கடுமை காட்டி பேசிய விஷயங்கள். அதனால்தான் இதை விளைக்கிரயம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இதே லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். இங்கே ஒரு மனிதனை உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு பணக்கார வாலிபன், மார்க் 10 அது சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 10ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. இயேசுவானவரை அணுகி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? A good teacher, how should I inherit an eternal life? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி அந்த அனந்த பாக்கியமான வாழ்க்கையை பெற வேண்டும்? அவன் தெரிந்து கொண்டு தான் வருகிறான். ஆண்டவர் சில விஷயங்களை அவனோடு கூட உரையாடுகிறார். நீ போய் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய், கட்டளையெல்லாம் கடைபிடி. எஸ், இதெல்லாம் எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் சிறு பிராயம் தொட்டு நான் இவற்றையெல்லாவற்றையும் கடைபிடித்து வருகிறேன். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தரித்திர கொடுத்து பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது அவனால் ஒரு விஷயத்தை விட்டுவிட முடியவில்லை. அங்கே அவனுடைய சுயத்தை சார்ந்திருக்க முடிவு செய்து அவன் மன நொந்தவனாய் அவன் ரொம்ப வேதனையோடு திரும்பி சென்றான். நான் கூட ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்கிறேன், இயேசுவானவரிடத்திலே ஒரு நல் நோக்கத்துக்காக வந்து ரொம்ப வேதனையோடு மனநோவோடு மனக்கசப்போடு திரும்பி சென்ற ஒரு மனிதன் யாரென்றால் அது இந்த மனிதனாக தான் இருக்க முடியும். நல் நோக்கத்துக்காக, பரிசேயர் சதுசேயர் போன்ற பல்வேறு நோக்கத்துக்காக வந்தார்கள், தவறான நோக்கத்துக்காக வந்தார்கள். ஆனால் ஒரு நல்ல நோக்கத்துக்காக, ஒரு நல்ல கேள்வியோடு, உலகத்திலேயே ஒரு உன்னதமான கேள்வி எது என்று கேட்டால் இந்த கேள்வியை சொல்லலாம். நல்ல போதகரே, அந்த அனந்த பாக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உம்மோடு கூட நான் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லும்போது அவனால் அதை விட்டுவிட முடியவில்லை. இங்கேயும் கூட அதைத்தான் ஆண்டவர் 14ஆம் அதிகாரம் துவங்கி சொல்லி வருகிறார். கடைசி நிறைவிலே தான் இந்த பகுதி வருகிறது. யாதொருவன் என்னிடத்திலே வந்து இந்த காரியத்தெல்லாம் என்னிலும் அதிகமாய் நேசித்தால், அல்லது இந்த காரியத்தெல்லாம் விட்டுவிட முடியாமல் தவித்தால், உலகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால், அவன் நிச்சயமாய் என்னுடைய சீடராய் இருக்கவே முடியாது. தகப்பனையாவது, தாயை, மனைவியை, பிள்ளைகளை, சகோதரரை, சகோதரிகளை, ஏன் தன் உயிரையும், இவற்றை கூட ஈஸியாக வெறுத்து விடலாம். என்னுடைய உயிரையே கடவுளுக்காக நான் முதன்மையாய் அளிக்காத பட்சத்திலே நான் அவருடைய சீடன் அல்ல. இதனால் தான் அந்த கேள்வியை நான் உங்களிடத்திலே மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். ஹவு மெனி மெம்பர்ஸ் டூ யூ ஹேவ் இன் யுவர் சர்ச்? எளிதிலே நாம் சொல்லிவிடலாம், இத்தனை மெம்பர்ஸ் எங்கள் ஆலயத்தில் இருக்கிறாங்க. ஹவு மெனி டிசைபிள் டூ யூ ஹேவ் இன் யுவர் சர்ச்? எத்தனை சீடர் உங்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள்? ஒரு பெரிய கேள்விக்குறி. எத்தனை சீடர்கள்? ஏனென்றால் அவ்வளவு பெரிய விளைக்கிரயம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியாக இது இருக்கிறது. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. இங்கும் ஒரு விளக்கம், சிலுவை என்றால் என்ன? இன்றைக்கு நிறைய பேர் நான் ஆண்டவருக்காக சிலுவை சுமக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சிலுவை என்றால் என்ன? நீதியான, நேர்மையான, கடவுள் விரும்புகிற, கடவுள் சொல்படி செய்தும் பாடு அனுபவிக்கிறது தான் சிலுவை என்று சொல்கிறார்கள்.
கடவுளுக்காக நீதியாய் நேர்மையாய், ஒருவேளை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒருவேளை எனக்கு அந்த வேலை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் தொடர்ந்து இதிலே உண்மை உத்தவமாக இருப்பேன். எத்தனை வேதனை உண்டாக்கும் அம்புகள் என்னை குத்தினாலும் நான் கடவுளுக்காக நேர்மையாய் உத்தவமாய் உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லி யோபு போல இருக்கிற ஒரு காரியத்தை தான் சிலுவை என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுதல். ஸோ இங்கே விட்டு விடுதலுக்கான காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 27லும் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன், செல்ல முடியாதவன், செல்ல தயங்குகிறவன், செல்வதற்கு யோசிக்கிறவன் நிச்சயமாய் என்னுடைய அடியவராய் என்னுடைய சீடராய் இருக்க முடியாது என்பதை தெல்ல தெளிவாக, ஐயம் திரிபுர என்று சொல்வார்கள் அல்லவா, தெல்ல தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார். அப்படியானால் எதை எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும்? அதைத்தான் 33 பார்க்கிறோம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அதையும் விட்டு விடுதல் வைத்துக்கொள்வோம். 27 தான் சிலுவையை சுமத்தல், அதாவது நீதியான நியாயமான நேர்மையான காரியங்களை தொடர்ந்து நாம் ரொம்ப தெள்ள தெளிவாக நேர்த்தியாக கடவுள் மீது பாரத்தை போட்டு நாம் முன்னேறி செல்லும்போது அப்படிப்பட்ட காரியத்தை கடவுள் அங்கீகரிக்கிறார். அப்படிப்பட்டோர் கடவுளுடைய சீடராக இருக்க முடியும் என்று இங்கே பார்க்கிறோம். டெய்ட்ரிச் போன்ஹவர் என்கிற ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறார், கிறிஸ்டியானிட்டி வித்தவுட் டிசைபிள்ஷிப் இஸ் கிறிஸ்டியானிட்டி வித்தவுட் கிரைஸ்ட். சீடத்துவம் இல்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவமாம். மிகப்பெரிய அறிஞர் சொல்கிறார். செல்ஃப் டினையல் இஸ் அ சம் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்கிறார் இன்னொருவர். சுயத்தை வெறுத்தலே கிறிஸ்தவத்தின் முக்கியமான சாராம்சம், கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய சாராம்சமே சுய வெறுத்தல். மிக நிறைய அறிஞர்கள் இதை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறார்கள். கிறிஸ்து இல்லாத அதாவது சீடத்துவம் இல்லாத கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவே இல்லாத கிறிஸ்தவம். நம்முடைய வாழ்விலே சீடத்துவமான அந்த வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தார் நம்மை பல மாதிரி ஒப்பிடலாம். நீங்களாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்க, என்ன பெரிய உயர்வை கண்டுட்டீங்க, என்ன பெரிய மேன்மையை கண்டுட்டீங்க, எங்களை பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பணக்காரெல்லாம் பாருங்கள், செல்வ செழிப்போடு வாழ்கிறவரை பாருங்கள் என்றெல்லாம் ஒப்பிடலாம். ஆனால் அந்த ஒப்பீட்டுக்கு நாம் மதி மயங்கி விடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது வேறு ரூபம். ஏனென்றால் கேட்டுக்கு போகிற வாசல் வலி விரிவும் விசாலமாக இருக்கிறது. அந்த உலகத்தின் பாதையெல்லாம் பிராட்வே, ரொம்ப பறந்து விரிந்த பாதை. ஆனால் கடவுளுடைய அரசை அடைகிற அந்த பாதை என்பது குறுகலான பாதை, ரொம்ப குறுக்கட்வே, நேரோவே என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நெருக்கமான பாதை. கிறிஸ்தியான் என்கிற ஒரு மனிதன் அந்த மோட்ச பயணத்திலே எழுதப்பட்டிருக்கிறார். அவரை குறித்து ஜான் பனியன் என்கிற எழுதுகிறார். பல்வேறு நெருக்கங்கள் பாதையிலே அவர் பிரயாணித்து கடைசியிலே அவர் அந்த மோட்சத்தை அடைவதாக அந்த புத்தகம் நிறைவடைகிறது. நீங்கள் அந்த முழு புத்தகத்தையும் வாசித்து நிறையும் போது மிகப்பெரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அப்படிப்பட்ட பாதை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர் படுக்கை இல்லை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் என்று சொல்வார்கள். அது முட்களுடைய பயணிக்கிற மறுரூப பாதை, முட்களினுடைய பயணிக்கிற மறுரூப பாதை. நம்முடைய ஆலயத்துக்கும் மறுரூப ஆலயம் என்று பெயர். நாம் அனுதினமும் இவ்விதமான நெருக்கங்களுக்கு மத்தியிலும் கடவுள் என்னோடு பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கும்போது, ஏனென்றால் யோவான் 16:33 ஒரு அழகான வாக்கியத்தை, ஒரு நம்பிக்கையின் செய்தியை, ஒரு ப்ராமிஸை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதோடு அந்த வசனம் நிறைவடையவில்லை, இன்னும் இருக்கிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனாலும் தடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஏனென்றால் நானும் அவ்விதமான பாதையிலே கடந்து போய், நெருக்கங்களோட கடந்து போய் இன்றைக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை முன்மாதிரி உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நீங்களும் என்னை பின்பற்றி என்னுடைய அடியவர்களாய் என்னுடைய பாதையில் வர முடியும். அதுதான் ஒரு சீடனுடைய பணி. எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும், எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விட்டுவிட வேண்டியது, வெறுத்து விட வேண்டியது இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பிரியமான கடவுளை பிள்ளைகளே, இந்த தவசு காலங்களில் பிரவேசிக்க போகிற நாம், என்னுடைய வாழ்வு கடவுள் விரும்புகிற மாதிரியான சீடத்துவ வாழ்வாய், ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாய், ஒரு சாக்ரிஃபீஷியல், என்ன சொல்கிறது, ஒரு தாக்கம் பெற்ற ஒரு வாழ்வாய் இருக்கிறதா? நான் எதையெல்லாம் கடவுளுக்காக இழந்திருக்கிறேன் அல்லது இழக்க தயாராக இருக்கிறேன்? கடவுள் என்னை பார்த்து மெச்ச முடியுமா? எஸ், இவன் என்னுடைய சீடன், இவன் என்னுடைய அடிவார் என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் ஆண்டவர் சுய வெறுத்தலை எதிர்பார்க்கிறார். தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய எல்லா ஆசைகளையும், ஆசாபாசங்களையும், அபிலாசைகளையும், இச்சங்களையும், எண்ணெய்களையும் எல்லாவற்றையும் வெறுத்து கடவுளுக்காக நாம் தீர்மானித்து முன்னேறி செல்லும்போது
நிச்சயமாய் நாம் அந்த பரம பாக்கியத்தை அடைய முடியும். ஏனென்றால் அந்த மனிதன் மிக நேர்த்தியான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தான், அந்த பணக்கார வாலிபன். ஆனால் இறுதியில் அவன் முடிவு கசப்பாக இருந்தது, மிகுந்த மனமடிவோடு. ஏனென்றால் விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட முடியாமல் தவித்தான். அவனோடு கூட நீங்கள் ஒருவேளை ஜீசஸ்ங்கிற ஃபிலிமில் பார்த்துருக்கலாம். அந்த சாரட்டு வண்டியில் போய் கொண்டிருப்பான், ஆண்டவர் நடந்து கொண்டு போயிட்டு இருப்பார். அவரை பார்த்து அந்த கேள்வி கேட்பான். கடைசியில் அந்த படம் எப்படி போகின்றாலும் அவனோடு சேர்ந்த மற்ற பிரயாணிகள், அதாவது பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் போவாங்க, இவனும் அந்த பாதையை தெரிந்து கொண்டு அந்த பின்னாலே போயிடுவான். இயேசுவானவரும் அவருடைய சீடர் இன்னொரு பாதையில் போவாங்க. இப்படித்தான் இன்றைக்கு நமக்கு முன்னாலே 2 சாய்ஸ் இருக்கிறது. சீடத்துவ வாழ்வா இல்லை வெறும் சாதாரண வாழ்வா? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கேஷுவல் கிறிஸ்டியன்ஸ் என்று இன்னொரு சொல்கிறார். ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவர்களை குறித்து கடவுள் அதிகம் கரிசனை கொள்கிறதில்லை, கடவுள் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கேஷுவல் கிறிஸ்டியன்ஸ். ஏனென்றால் இந்த பகுதி அதை மிக தெளிவாக நம்ம காட்டுகிறது. 2 உதாரணங்கள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒன்று கட்டடம் கட்டுகிற ஒரு மனிதன், இன்னொன்று போருக்கு போகிற இன்னொரு உதாரணம். 2 உதாரணம் எதற்காக சொல்லப்படுகிறது? நீ என்னை பின்பற்ற வர விரும்பினால் இப்படிப்பட்ட சாக்ரிஃபீஷியல் என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான சுமைகளெல்லாம் சுமந்து இருக்க வேண்டும், இதற்கெல்லாம் தயாராக இருந்தால் வா. ஒரு மனிதன் வந்து ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் பின்பற்றி வர விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்பா நீ என்னை பின்பற்ற வர வேண்டும் என்று விரும்புகிறாய், ஆனால் என்னுடைய நிலைமை நான் சொல்லுகிறேன், எனக்கு இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை, தலை சாய்த்து படுக்கக்கூட இடமில்லை, யோசித்துக்கொள் என்பதை போன்ற ஒரு பதில் அங்கே சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய அது ஒற்றி தான் இந்த பகுதியும் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும், எதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். சிலுவை பாதையை நாம் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவத்தை மறுதலிக்கக்கூடிய சம்பவம், அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நெருக்கங்கள், நேர்மையாக இருக்க முடியாத அளவுக்கு அநேக சூழல்கள். எப்படி ஆகிலும் தப்பித்து போனால் போதும், இதை இந்த நேரத்தில் கொடுத்து விட்டு இந்த லஞ்சத்தை கொடுத்துட்டு கடந்து போயிடலாம் என்று பல்வேறு விதமான நெருக்கங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. நம்மை சுற்றி எங்கு பார்த்தாலும் நாம் நேர்மையாய் வாழ முடியாதபடி, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாதபடி நம்மை அதிகமாய் நெருக்குதல்கள் வந்து கொண்டே இருக்கிறது, அறிந்தோ அறியாமலோ. ஆனால் ஆண்டவரின் சீடராக இருக்க விரும்புகிறவர்கள் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளுடைய சீடனாய் அவருடைய அடியவன் என்பதை மனதில் வைத்து, ஆண்டவரே உம்மை அன்றி என்னால் எனக்கு எந்த உரிமையும் இல்லை, எனக்கென்ற எந்த உரிமையும் இல்லை, எனவே நீர் விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு ஒத்தாசை செய்யும் என்று சொல்லி இடத்துல நாம் கெஞ்சி கேட்டு முன்னேற ஆண்டவர் நம்மை இந்த நாளில் அழைக்கிறார். தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே, இந்த பகுதியை நாங்கள் நிறைய முறை தியானித்திருக்கிறோம். ஆயினும் எங்கள் வாழ்விலே நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாதபடி இருக்கிற சவால்கள், இதையெல்லாம் நாங்கள் இந்த வேளையில் நினைத்து பார்க்கிறோம். ஆயினும் நீர் எங்களுக்கு சவால் கொடுக்கிறீர். எதையெல்லாம் விட்டுவிட முடியாதோ அதை நாங்கள் விட்டுவிட முடியாதிருந்தால் நம்முடைய சீடனாக இருக்க முடியாது. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு தைரிய நெஞ்சம் உள்ளவர்களாய், உறுதி உள்ளவர்களாய், உம்மை பின்பற்றி உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ, உம்முடைய சீடர் என்கிற அந்த தகுதியோடு வாழ எங்களுக்கு அருள் தாரும். இந்த பகுதி தொடர்ந்து எங்களோடு கூட பேசட்டும். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளும் அன்பின் பிதாவே, ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கேட்ட நாம் கடவுளுக்கு நம்மை சீடராக அர்ப்பணிக்கும் அடையாளமாய் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 9, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். பாடல் எண் 9.
இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாதாளம் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானில் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லை துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லை துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. லோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. ஜோலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜோலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்து எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் வேதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. மகற்றிடும் நாமமது. தடை முற்றும் மகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய சீடர்கள் என்று சொல்லும்படியாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்முடைய பாத சுவடுகளை இந்த நாளிலும் நாங்கள் தேடி அதை பின்தொடர்கின்ற மக்களாக கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்து வழிநடத்தி வர தயவுக்காய் நன்றி சுவாமி. இன்னும் முற்றிலுமாய் நாங்கள் இந்த சுயங்களை வெறுக்க, உம்முடைய சிலுவையை சுமக்க, உயிர்த்தெழுந்த உம்மை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக வருகின்ற வசந்த காலங்கள் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையின் வழியான மீட்பையும் ரட்சிப்பையும் நாங்கள் கண்டுகொள்ள உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே உம்முடைய கரங்களிலே நாங்கள் பெற்ற நன்மைகளை, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, நீர் கொடுத்த அனைத்து செல்வங்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய திருப்பணிகளுக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய இறையரசு பரவுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. கடவுள் தாமே எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் அனைத்தையும் இந்த வேளையிலே உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம்.
உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு குடும்பங்களோடும் அவருடைய குடும்பத்தின் தேவைகளோடும் கர்த்தர் அருளுகின்ற அனைத்து வழிநடத்துதலோடும் நிறைவாக இருக்க நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த இரவு வேளையிலுமே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உயிர்த்தெழுந்த உம்மை அன்று எம்மாவூர் சீஷர்கள் இரவு தங்கும்படியாக அழைத்தார்கள். நீர் அவர்களோடு சென்று தங்கினீர். விதமாக இந்த இரவு வேளையிலும் நீர் எங்களோடு வந்து தங்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தருடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து நிறைவின் எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து உம்முடைய கரத்தில் நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு நீர் அருள் தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வேளையிலும் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்த உம்முடைய தாசருக்காக நன்றிகளை எடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் தொடர்ந்த அவருடைய ஊழியங்களிலே உம்முடைய வழிநடத்தலை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வர தடைப்பட்ட மக்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்விலும் சொந்தமாக இருக்க கடவுள் இரக்கம் செய்வீராக. உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து உம்முடைய பேரிரக்கத்தினால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய நாமத்திற்கு சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட கடவுள் தாமே இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய் வர கடவோம்.